என்னம்மா பண்ணிட்டு இருக்க? கலர் பண்றேம்மா. கலர் பண்றியா? அழகா இருக்கே, சூப்பரா பண்றியே. சரி அம்மா, எனக்கு ஒரு டவுட். நான் ஒன்று எடுக்கலாம் வந்தா நீ வேற கேளு. சொல்லு, என்ன டவுட்? கடவுள் தானே நம்மள படைச்சாரு. ஆமா, கடவுள் தான் நம்மளெல்லாம் படைச்சாரு. அப்போ நம்மளுக்கு ஆபத்தை தரதெல்லாம் ஏன் படைச்சாரு? பாம்பு இதெல்லாம் ஏன் படைச்சாருன்னா நம்மளை படைச்சாரு, அதையும் படைச்சாரு. ஏன் நல்லது படைச்ச கடவுள் கெட்டதையும் படைச்சாரு? அது நல்லது கெட்டதுன்னு இல்லை, பட்டோ இப்போது ஏதாவது ஒரு கெட்டது நடந்தாதான் நமக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கை எவ்வளோ நல்ல வாழ்க்கை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். டெய்லி உனக்கு சுவையான உணவே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், உனக்கு வந்து அது வெறும் உணவாக தான் தெரியுமே தவிர அது சுவையாக இருக்கா இல்லையான்னு உனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் காரமான உணவு, உப்பு போட்ட உணவு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோயேன், இப்போ உனக்கு அன்றைக்கி சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? ஐயோ இன்றைக்கி ஒரே காரம்ப்பா, நேற்றெல்லாம் டேஸ்ட்டாக இருந்ததுன்னு எப்போ தெரியும்னா, நேற்று டேஸ்ட்டாக இருந்ததுன்ட்டு நீ என்றைக்கு நல்லா இல்லாத சாப்பாடு சாப்பிட்றியோ அன்றைக்கி தான் தெரியும். நம்ம டெய்லி கை கால் இருக்குது உனக்கு, கையும் காலும் டெய்லி இருக்குது, நம்ம கை இருக்குது கால் இருக்குது அப்படின்னு டெய்லி உணர்ந்துக்கிட்டே இருக்கியா? டெய்லி கை கால் இருக்குன்னு உணர்ந்துக்கினே இருக்கியா? இல்லைல்ல. ஆனால் இதே வந்து உனக்கு கையில் காலில் எங்கேயோ அடிபட்டுடுச்சு, ஒரு சூடு பட்டுடுச்சுன்னா என்ன பண்ணுவ? ஐயோ வலிக்குதுன்னு அன்றைக்கி ஃபுல் கான்சன்ட்ரேஷன் உனக்கு கை மேலே தான் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ஆபத்து நடக்கும் போது தான் நம்ம இத்தனை நாள் இருந்த சுகமான வாழ்க்கை நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு கெட்டது இருந்ததுனா தான் நமக்கு நல்லதோடைய அருமைகள் தெரியும். அண்ட் தென் பாம்பு தேலெல்லாம் வெறுமனே அது கெட்டது மட்டும் இல்லை, அதனுடைய விஷங்கள் வந்து பல சமயத்தில் மருந்தாகவும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கடவுள் படைச்ச எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. நம்ம கெட்டது இருந்தால் தான் நல்லதோட அருமையும் சந்தோஷமும் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே.